அதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தட்கல் டிக்கெட்டை வந்து எப்படி வந்து 20 செகண்ட்ஸில் நம்ம போட்டு முடிக்க முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது வந்து கூகுள் க்ரோம் வேணும். கண்டிப்பாக கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் அதில் கூகுள் போயிட்டு மை ரயில் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்படி கொடுத்ததுமே ஃபஸ்ட்டு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ப்ளக்இன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் ஃபஸ்ட்டே இன்ஸ்டால் பண்ணிட்டனால எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் அப்படிங்கிற மாதிரி வருது. உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ளக்இன் வந்து 1 MB 2 MB அவ்வளோதான் இருக்கும். அது டவுன்லோட் ஆகிட்டு உங்களுக்கு க்ரோமில் வந்து இந்த இடத்துல இந்த ரைட் ஹேண்ட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ட்ரெயின் சிம்பிள் மாதிரி ஒன்று வந்திருக்கும். அது வந்துச்சு அப்படின்னா உங்களோட ப்ளக்இன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட க்ரோமை ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ளக்இன் வந்து ரெஃப்ரெஷ் ஆகி ஒர்க் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்படி நீங்கள் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேல உங்களோட IRCTC டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ஃபில் பண்ணலாம். இந்த ஃபார்மில் நான் என்னோடய IRCTC டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ஃபில் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக தட்கல் டைமில் இல்லை, அதனால் நான் சும்மா ஜென்ரல் டிக்கெட் எப்படி ஆட்டோமேட் பண்ணி சீக்கிரமாக போடுறது அப்படின்னு சொல்லித்தரேன். இதே ப்ரொசீஜர் தான். ஆனால் நீங்கள் இங்கே தட்கல்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்கன்னா தட்கல் டிக்கெட் போடுறப்ப யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து 6:30 ஈவினிங்கில் பண்ணிட்டுருக்கனால என்னால் தட்கலுங்கிறத கிளிக் பண்ண முடியாது. நீங்கள் ஆனால் தட்கல் டிக்கெட் யூஸ் பண்ணுறப்போ இங்கே தட்கலுங்கிற ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே உங்களோட யூசர் நேம் கொடுத்துக்கோங்க, IRCTCயோட பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க, இங்கே தட்கல் டிக்கெட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் வந்து மெட்ராஸில் இருந்துட்டு திருப்பூர் போகணும். எந்த டேட்டில் போகணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தட்கல் டிக்கெட்டாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் டேவாக தான் இருக்கும். நான் இங்கே சும்மா ஏதோ ஒரு டேட் செலக்ட் பண்ணுறேன். அப்புறமேல ட்ரெயின் நம்பர் நீங்கள் முதல்ல IRCTC வெப்சைட்டில் போயிட்டு எந்த ட்ரெயினில் நீங்கள் தட்கல் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயின் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ட்ரெயின் 6812685 சொல்லி ஒரு ட்ரெயின் கொடுக்குறேன். அப்புறம் கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. போர்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு சென்ட்ரலில் இருந்தால் இருக்கும் அப்படின்னா ஃப்ரீயாக விட்ருங்க. இல்லை வேறு எங்கேயாவது இருந்தால் அப்படின்னா இங்கே மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமேல இங்கே நேம் வந்துட்டு பிரதீப் 27 மேல் அப்பர். உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே இது ரெண்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிடுங்க. பேமெண்ட் வந்துட்டு ஆக்சுவலாக இங்கே இந்த இடத்துலையே நீங்கள் உங்களோட பேமெண்ட்டு பேங்க்கோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். இல்லை நான் பேமெண்ட் தனியாக அங்கே போய் டைரெக்டாக கொடுத்துக்கிறேன், என்னோடய பேங்க்கோட பாஸ்வேர்டு வந்து இந்த ஃபார்முக்கு வந்து நான் தெரிவிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுக்க தேவையில்லை. இங்கே HDFCன்னு கொடுத்துக்கோங்க. அதாவது உங்களோட என்ன பேங்க்கோ அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபார்மை வந்துட்டு சேவ் ஃபார்ம் கொடுத்துருங்க. இங்கே ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஃபார்ம் வந்து சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனதுக்கப்புறமேல இன்னொரு டேப்பில் IRCTC வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளக்இனில் நம்ம ஆல்ரெடி டீட்டெயில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுனால யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளக்இன்லேருந்து இங்கே பிக் பண்ணிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேப்சாவை மட்டும் என்டர் பண்ணணும். இந்த கேப்சாவை வந்து ஃபாஸ்ட்டாக என்டர் பண்ணிடலாம். MHMQT அப்படின்னு கொடுத்து இப்போ லாகின் கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து அங்கே அந்த ப்ளக்இன்லேருந்து ஃபெச் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் ப்ராசஸ் ஆகும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ லாகின் கொடுங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் திருப்பூர் அதே செலக்ட் ஆகிடுச்சு. டேட் நான் வந்து அங்கே August 16 கொடுத்துருந்தேன், அதுவும் இங்கே செலக்ட் ஆகிடுச்சு. நான் அங்கே ஜென்ரல்னு கொடுத்துருந்தனால இங்கே ஜென்ரல்னு போட்டிருக்கு. நீங்கள் அங்கே தட்கல்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தட்கல் செலக்ட் ஆகிருந்திருக்கும். அதுக்கப்புறம் அங்கே நான் 12685 அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த 12685 ட்ரெயின் வந்து செலக்ட் ஆகி இருக்குது. ஆக்சுவலாக செலக்ட் ஆகி நான் ஸ்லீப்பர்னு கொடுத்ததுனால அந்த ஸ்லீப்பர் வந்து ரெட் கலரில் இருக்குது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, மேலே டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஓடிட்டுருக்கு. நமக்கு வந்து தட்கல் டிக்கெட்டோட டைம் வந்து 10 o'clock ஃபார் ஏசி அண்ட் 11 o'clock ஃபார் நான் ஏசி. ஸோ இந்த டைம் என்ன டைம் அப்படின்னா ஆக்சுவல் ஐஆர்சிடிசி சர்வரில் இருக்கிற டைம் தான் வந்து இந்த டைம். ஸோ ஐஆர்சிடிசி சர்வர் டைமும் நம்மளோட கிளாக் லேப்டாப் ஆர் பிசியில் இருக்கிற டைமும் டிஃபர் ஆகலாம். ஆனால் இங்கே வர டைம் வந்து ஆக்சுவல் ஐஆர்சிடிசி சர்வரோட டைம். ஸோ இங்கே வந்து 10 o'clock ஆர் 11 o'clock ஆகிறப்போ நீங்கள் கரெக்டாக இந்த ஸ்லீப்பர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த செகண்டுமே டிலே இல்லாமல் கரெக்டாக டிக்கெட் போட முடியும். ஸோ இங்கே கரெக்டாக உங்களுக்கு 10 or 11 o'clock ஆனதுக்கப்புறமேலு நீங்கள் இந்த ஸ்லீப்பருங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அதே வந்து டைப் பண்ணிக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நான் எதுவுமே டைப் பண்ணல, என்னோடய பேர்லாம் நான் அப்படியே மேலே உங்களுக்கு காட்டுறேன். மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிரதீப் 27 மேல் அப்பர்லாம் நம்ம அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணியிருந்தோம். அந்த ஃபார்ம்லேருந்து இந்த கன்சிடர் ஆட்டோ அப்கிரேடேஷன் புக் ஒன்லி இஃப் கன்ஃபார்ம் பர்த்ஸ் ஆர் அலாட்டட் இதெல்லாம் அந்த ஃபார்மில் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தது இங்கே அதுவே வந்து அப்டேட் ஆகிருக்கு அந்த ஃபார்ம்லேருந்து. ஸோ டைரெக்டாக கீழே கேப்சா மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த கேப்சா வந்து நம்ம எது பண்ணியுமே வந்து ஆட்டோமேட்டிக் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் இனிஷியல் லாகின் பேஜில் ஒரு கேப்சா, இந்த டிக்கெட் போடுற பேஜில் ஒரு கேப்சா கொடுத்து இந்த கேப்சாவை நான் வேலிடேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்ஸ் நான் அங்கே ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்ததுனால எனக்கு டைரெக்டாக எந்த பேங்க்கு நெட் பேங்கிங்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் அந்த ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் செலக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் அது வந்து டைரெக்டாக எனக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு. ஒருவேளை நான் இந்த ஃபார்மில் என்னோடய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துருந்தேன் அப்படின்னா டைரெக்டாக அது பே பண்ணியிருந்திருக்கும். ஸோ நான் கொடுக்காதனால எனக்கு இங்கே வந்து என்கிட்ட டைரெக்டாக கேட்குது. இப்போ நம்ம இங்கே நம்மளோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டிக்கெட் புக் ஆகிடும். நான் ஆக்சுவலாக இப்போ புக் பண்ணல, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் இதை காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஐஆர்சிடிசியில் வந்து தட்கல் டிக்கெட்டை வந்துட்டு இந்த எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணி காமிச்சேன் அப்படின்னா மேக்ஸிமம் 20 seconds தான் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக 10 o'clock ஆனப்போ அந்த 2 கேப்சா, ஒன்று லாகின் கேப்சா என்ட்ரு பண்ணணும், அடுத்தது டிக்கெட் புக் பண்ணுறப்போ ஒரு கேப்சா, அந்த 2 கேப்சா மட்டும் தான் நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்ற எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடந்துடுற மாதிரி நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா லெஸ் தேன் 20 seconds உங்களோட ஐஆர்சிடிசி டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ண முடியும்.